பயிற்சி 8.4ல் 10வது சம். 8000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரத்தில் 1300 பேர் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 3000 பெண்கள், மேலும் 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் 30% உள்ளனர் எனவும் தெரிய வருகிறது. தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் பெண்ணாக அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து NFSன்னு எடுக்க போகிறேன். மொத்த மக்கள் தொகை வந்து எவ்வளவு? 8000. 8000ங்கிறது என்னது? NFS. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நகரத்தில் 1300 பேர் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 3000 பேர் பெண்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு நபரை தேர்ந்தெடுக்க போகிறது பெண்ணாக அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்வு கேட்காங்க. அப்போ ஏங்க நிகழ்ச்சி வந்து பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சியும், பிங்க நிகழ்ச்சி வந்து 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் கிடைக்கும் நிகழ்ச்சின்னு எடுக்க போகிறோம். இப்போ ஏ என்பது பெண்ணாக தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி என்க. பெண்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 3000 பெண்கள் இருக்காங்க. இப்போ NFAங்கிறது என்னது? 3000. இப்போ B of A ஈக்குவல் டு என்னது? NFA by NFS. இப்போ 3000 by 8000. அடுத்து B என்பது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்ச்சி என்க. B என்பது 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி. அப்போ NFB 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1300 பேர் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ NFBங்கிறது என்னது? 1300. அப்போ B of B ஈக்குவல் டு என்னது? NFB by NFS. NFBங்கிறது என்னது? 1300 by 8000. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏ அல்லது அதாவது பெண்ணாக அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கு நிகழ்தகவு அப்படின்னு தானே கேட்காங்க. இது அல்லதுன்னா அப்போ B of A யூனியன் B கண்டுபிடிக்கும். அப்போ A இன்டர்செக்ஷன் Bனா என்னன்னு கண்டுபிடிக்கணுங்களா? NFA இன்டர்செக்ஷன் B அப்படிங்கிறது என்ன? இது ஏங்கிறது பெண்ணு, பிங்கிறதும் பெண்கள் தான். ஆனால் எந்த வயதுக்கு மேற்பட்ட பெண்கள்? 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள். அப்போ ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து யார் தான் இருப்பாங்க? 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் தான் இருப்பாங்க. கொஸ்டினில் 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் எத்தனை % இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க? 30% இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 8000த்தில் எத்தனை % நம்ம பார்க்கணும்? 8000த்தில் மொத்த பெண்கள் வந்து எவ்வளவு? 3000. சாரி, மொத்த பெண்கள் வந்து எவ்வளவு? 8000ங்கிறது மொத்த மக்கள் தொகை. பெண்கள் எவ்வளவு? 3000. இந்த 3000த்தில் 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் வந்து 30% உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 3000த்தில் 50% எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். 50%ஆ 30%ஆ? 30%. 30/100. 9. இப்போ 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 900 பேர் இருக்காங்க. இப்போ B of A இன்டர்செக்ஷன் Bங்கிறது என்னது? NFA இன்டர்செக்ஷன் B by NFS. 900 by 8000. இப்போ நம்ம ஃபார்முலா B of A யூனியன் B போடலாமா? என்னது? B of A plus B of B minus B of A intersection B. B of A யோட வேல்யூ 3000 by 8000 plus 1300 by 8000 minus 900 by 8000. எல்லாத்துலேயுமே பகுதி எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போ தொகுதியை கூட்டி கழிக்கலாமா? பை 8000. 1300 கட்டினா 4300 மைனஸ் 900. இப்போ 4300லேருந்து 900 கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 3400 பை 8000. 2 0 என்ன செஞ்சிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். 1 2 7 2 14. 4 2 8 0. 17/40. பெண்ணாக அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவு வந்து என்னது? 17/40.